டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு எபிசோட்ல பெருசா எந்த விதமான கண்டென்ட்டும் இல்லை. ஆனா சில விஷயங்களை நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் அப்படிங்கிற அந்த டாஸ்க் வந்து ஆரம்பிக்க போறாங்க. யாரெல்லாம் ஏஞ்சலா இருக்காங்க, யாரெல்லாம் டீமனா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு எபிசோட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து காலையில ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி, நைட்டு சில பேர் பேசிக்கிறத காட்டுறாங்க. அது எப்பயுமே நடக்கிற ஒன்று தான். மார்னிங் ஆக்டிவிட்டியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் வேலை செய்கிறது யார், எப்பயுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற நபர் யார், வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறது யார், வேலையே செய்யாமல் இருக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. எதுக்கு இந்த ஆக்டிவிட்டின்னு தெரில. ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொருத்தர் பேரை சொல்லணும், சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறமா ரெண்டு விஷயங்கள் நடக்குதுங்க. ஒன்று வந்து ஏஞ்சல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் ரொம்ப நல்லவர், அதாவது எந்த பிரச்சனைக்கும் போகாதவர், தன்னால் எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ணாதவர், ஸோ ரொம்ப நல்லவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாரு, இல்லை தான் நல்லவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நபர் யாரு அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு வரிசைப்படுத்தணும். ரேங்கிங் டாஸ்க் மாதிரி. இன்னைக்கு நடந்த அந்த ரேங்கிங் டாஸ்கில் அன்ஷிதாவுக்கும் மஞ்சரிக்கும் நடுவில் பயங்கரமான ஒரு வாக்குவாதம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அன்ஷிதாவுக்கும் மஞ்சரிக்கும் நடுவுலையும் ஒரு வாக்குவாதம் போகுது, முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் நடுவுலையும் ஒரு வாக்குவாதம் போகுது. முதல்ல எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். மஞ்சரி என்னமோ விக்டிம், மஞ்சரியை கார்னர் பண்ணுறாங்க, மஞ்சரி அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. மஞ்சரி ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு ஒரு கேம் ஆடுறாங்க. தன் மேலே ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வாண்டடாக அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அது அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க. முத்துக்குமரன் சொல்லியிருக்காரு. இன்னமும் சில பேர் எப்படி உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரியை வந்து தாக்குறாங்க, மஞ்சரி பேசவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. முத்துக்கு என்னெல்லாம் காரணம் சொல்கிறாங்களோ அதே காரணங்கள் மஞ்சரிக்கும் வருது. முத்துவுடைய ஃபேண்டம் தான் மஞ்சரி இப்போ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஓட் போட சொல்லிலாம் பயங்கரமாக மற்ற ஃபேண்டம் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ யார் நாமினேஷனில் இல்லை, விஷால் இல்லை, அருண் இல்லை, இவங்க கிட்டலாம் போயிட்டு மஞ்சரிக்கு ஓட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கூமுட்டை ஃபேன்ஸ். ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு விளம்பரம், மஞ்சரி அப்படி என்ன கிழிச்சு நட்டிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். மஞ்சரி மனசுல இருக்கக்கூடிய விஷயம் ஒன்னே ஒன்று தான். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணணும். வாய் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதன் மூலமாக நம்ம கிட்ட வந்து ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை நம்ம பெருசாக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணம். அந்த பிரச்சனை பெருசாயிருச்சுன்னா எல்லாரோட ஃபோக்கஸும் யார் மேலே இருக்கும், மஞ்சரி மேலே இருக்கும். அதாவது ஒருத்தவங்க பிக் பாஸ் சீசன் 8 உடைய வில்லி கண்டஸ்டண்டாக யார் இருப்பாங்க, ஆன்டி கண்டஸ்டண்டாக யார் இருப்பாங்க அப்படின்னா அது நான் தான். முத்துக்குமரன் மேலே இருந்த ஃபோக்கஸ் அப்படி இப்போ என் மேலே திரும்பி இருக்கு. ஒவ்வொருத்தரையும் கேட்குறாங்க, ஆனந்தி கிட்ட கேட்குறாங்க, வைல்ட் கார்டுக்கு முன்னாடி எல்லாரோட ஃபோக்கஸும் முத்து மேலே தான் இருந்துச்சா, இப்போ எல்லாரோட ஃபோக்கஸும் என் மேலே திரும்பிடுச்சு தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ மஞ்சரியோடைய கேம் பிளே தான் இது. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தான் அந்த ஒரு விஷயத்தை வாசிக்கிறாங்க, லெட்டர் அவங்க தான் வாசிக்கிறாங்க, சரிங்களா? இப்போ இவங்க வாசித்ததில் சில பேருக்கு சில புரிதல் இருக்கும் இல்லையா? ஒருத்தருக்கு வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்காங்க, ரொம்ப அன்பை காட்டுறாங்க, ஸோ அவங்கள சொல்லுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் மஞ்சரி வந்து குறுக்கால போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன யோசித்து வச்சுருக்காங்களோ அதை சொல்ல விடாமல் நடுவில் தடுத்து இவங்க வந்து இல்லை நான் வந்து இதில் எனக்கு முரண்பாடு இருக்குது அப்படி வந்து சொல்லலை, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இது யாருக்கு கோவம் வருது? அன்ஷிதாவுக்கு கோவம் வருது. அன்ஷிதாவுக்கு பயங்கரமான கோவம் வருது. என்ன சும்மா வந்து நடுவில் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்பட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 5 பேருக்கு மேலே யாரு கேட்டாலும் அன்ஷிதா வந்து இவங்க பேரை தான் சொல்கிறாங்க, மஞ்சரி பேரை பயங்கரமாக சர்க்காசமாக வந்து போட்டு கராய்க்கிறாங்க. அதை மஞ்சரி அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றி ஒரு கேம் ஆடினாங்க. இப்போ அன்ஷிதா சொல்லும் போது எல்லாரும் சிரிக்கிறாங்க, சரிங்களா? இவங்க சௌந்தர்யாலாம் பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறாங்க. ஸோ சௌந்தர்யாவால் கோவா கேங் அப்படிங்கிற ஒரு கேங்கை வந்து கெட்டு குட்டிச்சவராக போக போகுது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பேச வேண்டி இருக்கு. சில பேருக்கு சில விஷயங்களும் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அன்ஷிதா சொல்லும் போது சௌந்தர்யா சிரிக்கிறாங்க. அந்த விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு மஞ்சரி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க சர்க்காசம் பண்ணுறாங்க, அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறீங்க, அப்போ இதே வந்து நான் பண்ணும்போது உங்களுக்குலாம் கோவம் வருதுல்ல, இப்போ இது சரியா அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ என்ன ஒருத்தவங்க கிண்டல் பண்ணுறாங்க, சர்க்காசமாக பேசுகிறாங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறீங்க, புரியுதா உங்களுக்கு? என்ன நீங்கள் கார்னர் பண்ணிட்டீங்க, என்னை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, அவங்க என்ன சர்க்காசம் பண்ணுறாங்க, நீங்கள் சிரிக்கிறீங்க, இது சரியா, இது நல்லதா, நீங்க பண்றது சரியா அப்படின்ற மாதிரி அங்க ஒரு கேமை மாத்த அங்க ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவை வார்ன் பண்ணியிருப்பாரு, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இருந்தாலும் அன்ஷிதா நிப்பாட்டல. ஸோ கடைசி 8 பேரை சூஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க வாயில் வந்த பேர் மஞ்சரி பேர் தான். ஏன்னா மஞ்சரி சும்மா வந்து குறுக்கில் வந்து நான் வந்து முரண்பாடுறேன், இதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை,
ஸோ இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லும்போது அவங்க காண்டாகிறாங்க. அதாவது தேவையான இடத்துல பேசலாம், தேவையே இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? அது மஞ்சரி நிறையா பண்ணுறாங்க. இப்போ சந்தேகம் அப்படின்னு யாருன்னா கேட்டாங்கன்னா அவங்க வந்து சொல்லலாம். ஒருவேளை மற்றவங்க வந்து வேற பாயிண்ட், இந்த டாஸ்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பாயிண்ட்டை சொல்லி அவங்கள சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிக் பாஸ் இருக்காரு, பிக் பாஸ் சொல்லுவார் மஞ்சரி ஏன் அந்த இடத்துல போகிறாங்கன்னா அவங்க மேலே வந்து அவங்க பேசணும், அவங்க ஒப்பீனியன் எல்லா இடத்துல வைக்கணும், எல்லா இடத்துலையும் வாய வைக்கணும் அப்படிங்கிறது தான் மஞ்சரியின் எண்ணமாக இருக்கிறது. இது நடக்குதாங்க. இது நடந்த பிறகு இன்னொரு விஷயம் நடக்குது. இப்போ ஏஞ்சல்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கப்புறமா டீமன்ஸை வந்து சொல்லக்கூடிய ஒரு டாஸ்க்கும் வரும். இதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் இன்னொரு பிரச்சனை, ஒரு கிளாஸ் பாலுக்கும் ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கும் எவ்வளோ நேரமாக இந்த வீட்டுக்குள்ளே டிபேட் போகுது தெரியுமா? ஆக்சுவலாக இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்சரி சில்லறத்தனமாக பண்ண ஒரு விஷயம் தான். இப்போ நிறைய பேருக்கு மஞ்சரி மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அப்படி இல்லை. ஏன்னா ஒருத்தருடைய இன்டென்ஷன் பார்க்கணும். மஞ்சரியோட இன்டென்ஷன் ஜெனியூனாக இருக்கா, நம்ம சப்போர்ட் பண்ணலாம். எல்லாரும் மஞ்சரியை வந்து பார்ஜிங் பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து மஞ்சரியை வந்து டார்கெட் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க. மஞ்சரோட இன்டென்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் ஒருத்தவங்களோட இன்டென்ஷனே என்னவா இருக்குது, எல்லாரும் என் மேலே வந்து ஏறணும், என்னை வந்து பேசணும், என்கிட்ட வரணும், நான் ஒத்தாலாம் எல்லாரையும் சமாளிக்கணும், அது வெளியில் வந்து வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுக்கணும், அதன் மூலமாக எனக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்களோட இன்டென்ஷன் இருக்கும்போது அவங்கள சப்போர்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா 24/7 பார்க்கறதுனால மஞ்சரி வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு பின்னாடி போய் பேசுறதையும் நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன காட்டுறாங்க அப்படின்னா மஞ்சரி வந்து ஒரு மாதிரி விக்டிம் மாதிரி தான் 1 எபிசோடில் காட்டுறான். மஞ்சரி என்ன பண்ணாங்க, இப்போ இனி கூட அன்ஷிதா மஞ்சரியை டார்கெட் பண்ணுறதும் அன்ஷிதா வந்து ஒரு மாதிரி கலாய்க்கிறது, அதுக்கு வந்து சௌந்தர்யா சிரிக்கிறதையும் காட்டியிருக்காங்களே தவிர்த்து அன்ஷிதா ஏன் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு, அந்த இடத்துல மஞ்சரி பண்ண அந்த பிரச்சனையை காட்டலை. இந்த உடன்பாடை காட்டவே இல்லை. சரிங்களா? ஸோ இது நடக்குதுங்க. ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கும் ஒரு கிளாஸ் பாலுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? சாச்சனா வந்து போய் காஃபிக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கிச்சன் டீம் இல்லை, ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் போட்டாச்சு, அதனால் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டோம், எக்ஸ்ட்ரா ஸ்பூன் சர்க்கரை வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு என்னென்னா பாலில் வந்து சர்க்கரை இல்லையா, சுகர் கம்மியாக இருக்குது. இது வந்து சுகர் நிறையா சாப்பிடக்கூடிய ஒரு பொண்ணு இல்லையா, சுகர் வந்து கம்மியாக போட்டிருக்காங்க. ஸோ சுகர் வேணும்னு கேட்குறாங்க, கொடுக்கல. இதை தர்ஷிகா கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து கேட்குது. என்ன கேட்குதுன்னா, தர்ஷிகா தான் சொல்கிறாங்க, ஏன்னா கிச்சன் இன்சார்ஜ் அவங்க தான். உடனே தர்ஷிகா கிட்ட இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மட்டும் 4 நாள் சேர்த்து வச்சு பால் வாங்கி குடிச்சிங்க அப்படின்னுது. உடனே தர்ஷிகா அந்த இடத்துல செருப்பால் அடித்த மாதிரி, என்னது நான் யூஸ் பண்ணனா, உனக்கு தெரியும்ல என்ன ஆச்சுன்னு தெரியும்ல, 4 நாளாக இவங்க பால் குடிக்காமல் அந்த பாலை வாங்கி அதை வந்து பிரெட் அல்வா பண்ணியிருக்காங்க, தர்ஷிகா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அதை சாப்பிட்ருக்காங்க. நான் என் வாயில் ஒன்றும் ஊற்றிக்கல, நான் பிரெட் அல்வா பண்ணி உங்களுக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு தர்ஷிகா சொல்ல, அந்த இடத்துல சாச்சனா வந்து நான் என்ன இப்போ உங்கள் வாயில் ஊற்றிக்கிட்டீங்க, வயிற்றில் ஊற்றிக்கிட்டீங்க நான் சொன்னேன் 4 நாள் பாலை சேர்த்து நீங்கள் வாங்கினீங்களா, அந்த மாதிரி நான் வாங்குறேன், நான் காலையிலேருந்து சுகர் சாப்பிடல அதனால் நான் கேட்குறேன்னு சொன்னேன் அப்படின்னும் போது மறுபடியும் தர்ஷிகா வந்து இந்த மேட்டரை தான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. சாச்சனா அந்த இடத்துல ஆஃப். பக்கத்துலேயே மஞ்சரி உட்காந்துருக்காங்க. நீங்கள் நல்லா முதல்ல சீன்ஸை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். பக்கத்துலேயே மஞ்சரி உட்காந்துருக்காங்க. மஞ்சரி ஒரு நாளே அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சர்க்கரை சாப்பிடல, பால் சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நான் சாப்பிடல, இன்னைக்கு ஒரு நாள் நான் சாப்பிடல இல்லையா, இந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரையை நான் வேற ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டேன்னா எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது தர்ஷிகா அதை வந்து அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க, நீங்களே வந்து இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு இதை நாங்கள் அலாட் பண்ணுறோன்னா அதை வாங்கிக்கோங்க, வாங்கலைன்னா இன்னொரு நாள் அதை வந்து அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் கொண்டு போய் கேட்காதீங்க அப்படின்றத தர்ஷிகா சொல்கிறாங்க. உடனே இந்த அம்மா மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் வந்து பால் சாப்பிட மாட்டேன், ஸோ பால் வந்து எனக்கு கொடுத்துருங்க, நான் என்னோடய பாலை ஸ்டோர் பண்ணி வச்சு என்னைக்காச்சும் எனக்கு தயிர் கிடைக்கும் போது, இந்த வாரம் தயிர் பாக்கெட் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு தயிர் கிடைக்கும் போது அந்த பாலில் தயிரை போட்டு உரம் ஊற்றி நான் தயிராக யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் பால் வந்து குடிக்க மாட்டேன், எனக்கு கால்சியம் வந்து தேவைப்படுது, அதை நான் வந்து கால்சியம் வேணும்னா ஆப்வியஸாக நான் பால் குடிச்சாகணும், பட் எனக்கு பால் பிடிக்காது, நான் கேர்டாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா கேட்கும் பொழுதும் அதுக்கும் தர்ஷிகா வந்து ஒத்துக்கலை, அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதே மாதிரி, ஏன்னா இவங்களும் கேட்டாங்க, யார் சாச்சனாவும் அதே தான் கேட்டாங்க, அது அப்படியே இவங்களும் கேட்குறாங்க. புரியுதா? ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்க போகுதுன்னும் போது உடனே இவங்களும் வந்து அப்போ எனக்கும் தரீங்களா அப்படின்னு கேட்குறது.
இது தர்ஷிகா அந்த இடத்துல கட் பண்ணுறாங்க. இதை உட்காந்து யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சௌந்தர்யா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரயன் உட்காந்துருக்காப்புல, ஜாக்லின் இல்லை, ஜாக்லின் அதுக்கப்புறமா தான் வராங்க. சௌந்தர்யா எல்லாத்தையுமே ஜாக்லின் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சாச்சனா கிட்ட ஃபஸ்ட்டு இவங்க கிட்ட தான் பேசுகிறாங்க, இவங்கக்குள்ளே பேசிக்கிறாங்க. சேம் இவங்க எப்படி வந்து கிச்சன் இன்சார்ஜை கூப்பிட்டு பேசினாங்களோ அதே மாதிரி இப்போ தர்ஷிகாவை கூப்பிட்டு இந்த 3 பேர் பேசுகிறாங்க. அப்போ ஜாக்லின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நான் கூட தான் வந்து சாம்பார் சாப்பிட மாட்டேன், என்னுடைய கிராசரி பருப்பு வந்து எனக்கு கொடுத்துருங்க, நான் அதை வந்து இன்னொரு நாளே எனக்கு பால் கிடைக்கும் போது நான் வந்து பருப்பு பாயாசம் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது உடனே மஞ்சரிக்கு வந்து ட்ரிகர் ஆகும். இது ஏன் ட்ரிகர் ஆகுது? இப்போ சாச்சனா ஒரு ஸ்பூன் சுகர் கேட்குறாங்க, அதை பார்த்துட்டு நீங்களும் என்ன கேட்குறீங்கன்னா, நான் ஒரு சுகர் ஸ்பூன் வந்து நான் இன்னைக்கு சாப்பிடல, அதை எனக்கு இன்னொரு நாள் தருவீங்களா நீங்களும் கேட்குறீங்க. இப்போ நீங்கள் கேட்டதும் தப்பு இல்லை, சாச்சனா கேட்குறதும் தப்பு இல்லை, அதை பார்த்துட்டு ஜாக்லின் கேட்கறதும் தப்பு இல்லை. இந்த இடத்துல தான் நீங்க மஞ்சளுடைய கன்னிங் பிளேவை பார்க்கணும். இப்போ இவங்களுடைய கிராசரி அந்த ஒரு ஸ்பூன் சுகர் கேட்கறது தப்பு இல்லை, அவங்க உரிமை அவங்க கேட்குறாங்க. சாச்சனாவை பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி ஜாக்லின் கேட்கறதும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு அப்படி கொடுக்குறீங்கன்னா அதே மாதிரி எனக்கும் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்க எப்படி சாச்சனாவை பார்த்துட்டு கேட்குறீங்களோ அதே மாதிரி நீங்க கேட்கறத பார்த்துட்டு அவங்களும் கேட்குறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? உடனே இந்த மேடம் வந்து அதை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, வேணும் தான் கேட்குறாங்க. ஜாக்லின் அவங்க சொல்லிட்டாங்க, வேணும் தான் நான் கேட்குறேன், அது என்ன அந்த பொண்ணு கேட்குறா அப்படிங்கிறதுக்காக நீங்களும் இஷ்டத்துக்குன்னு வந்து கேட்பீங்களா? இப்படி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சா என்ன நடக்கிறது? நான் வேணும் தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி கிட்ட அதுக்கப்புறமா ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது கேட்கும்போது மஞ்சரிக்கு உடனே பற்றிக்கிட்டு எரியுது. ஏன் எரியுது? இதைத்தானே நீங்கள் பண்ணுறீங்க. யாராச்சும் 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த 2 பேர் என்ன பேசிக்கிறாங்கன்றத நீங்கள் வந்து சைடில் நின்று கேட்டுட்டு அதை ஒரு பிரச்சனையாக மாற்றி, போன வாரம் பண்ணாங்களே தர்ஷிகாவும் அருணும் பேசிக்கிட்டு இருக்கிறத இவங்க கேட்டுட்டு இவங்க கிட்ட அவங்க பேசலை. அதே மாதிரி இந்த இடத்துல கூட சௌந்தர்யாவும் ஜாக்லினும் பேசிக்கிறாங்க, சௌந்தர்யா ஜாக்லின் தர்ஷிகா பேசிக்கிறாங்க, மஞ்சரி கிட்ட அவங்க பேசல. அதே மாதிரி மஞ்சரியும் தர்ஷிகாவும் தான் பேசிக்கிட்டாங்க, மஞ்சரி வந்து ஜாக்லின் கிட்ட பேசல. ஜாக்லின் இப்ப தர்ஷிகாவும் மஞ்சரியும் பேசிட்டு இருக்கும்போது ஜாக்லின் இதே மாதிரி குறுக்க போயிருந்தா மஞ்சரி என்ன சொல்லியிருப்பாங்க? அதை தப்புன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்க 3 பேர் பேசிக்கிறதுக்குள்ள மஞ்சரி எதுக்காக போறாங்க? ஏன்னா மஞ்சரியுடைய இன்டென்ஷன் ஒரு பிரச்சனையை பண்ணணும். உடனே அவங்க அதை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, அவங்க வந்து மாக் பண்றாங்க. நான் ஒரு விஷயம் ரெக்வஸ்டா கேட்கிறேன், அந்த இடத்துல இந்த மாக்கிங், டார்கெட்டிங், ட்ரிகரிங், இந்த 3 வார்த்தையை வச்சு மட்டும்தான் மஞ்சள் இந்த வீட்டுக்குள்ள கேம் ஆடுறாங்க. ஸோ ஜாக்லின் கேட்குறாங்க, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே உங்களை மார்க் பண்ணுறது தான் வேலையா? ஆனால் இதில் ஒருத்தரை நான் தப்பு சொல்லுவேன், யாருன்னா சௌந்தர்யாவுடைய ஆக்டிவிட்டிஸ் சரியே கிடையாது. இப்போ நீங்கள் கோவா கேங் அப்படின்னு சொல்கிறது வந்து ரசிக்கும்படியாக தான் இருக்குது, எல்லாருமே ரசிக்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கிற அருண் முதற்கொண்டு எல்லாருமே ரசிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் 4 பேர் ஒற்றுமையாக இருக்கிறீங்க. இது வெளியில் வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டு வராங்க. இவங்க பாருங்க டீமாக சேர்ந்து விளையாடுறாங்க, அந்த டீமுக்கே ஹெட் வந்து ஜாக்லின் தான். சம்பந்தமே இல்லாமல் ஜாக்லின் மேலே ஒரு வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க, அதை நம்ம பேசுவோம். மஞ்சரி இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேனிப்புலேஷன் கேம் ஆடுறாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் வந்து கேட்குறாங்க, எல்லாருக்கும் இதான் வேலையா? உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதா வேலையா? இப்போ இவங்க கேட்குறது தப்பு இல்லையே, என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. உங்களுக்கு வந்து டெய்லியும் உங்களோட பால் கொடுக்கணும், இல்லை ஒரு ஸ்பூன் சுகர் வந்து கொடுக்கணும், நான் இன்னொரு நாள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுவேன்னு கேட்கும் பொழுது நான் சாம்பார் சாப்பிட மாட்டேன், என்னுடைய கிராசரி வந்து அதில் இருக்குது, பருப்பு எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க, நான் வந்து அதை இன்னொரு நாள் எனக்கு பால் கிடைக்கும் போது இவங்க அதானே சொல்கிறாங்க, எனக்கு பால் கொடுத்துருங்க, இன்னொரு நாள் எனக்கு தயிர் கிடைக்கும் போது நான் உரம் ஊற்றி நான் தயிராக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டது உங்களோட உரிமை, உங்கள் ரைட்ஸ், நியாயம் அப்படின்னு நீங்கள் கருதுனீங்க அப்படின்னா இதுவும் நியாயம்தான், இதுவும் உரிமை தான். இல்லை நீங்கள் கேட்டது தப்பு அப்படின்னா இதுவும் தப்பு. ஜாக்லின் கேட்டதும் தப்பு, நீங்கள் கேட்டதும் தப்பு. அப்படி தான் நம்ம வந்து இதை பார்க்கணும். இதை பிடிச்சிக்கிட்டு மஞ்சரி பேசுகிறாங்க வாண்டடாக போகிறாங்க. சாச்சனா பொண்ணு கூட வந்து அந்த பொண்ணு வந்து என்னதான் இம்மெச்சூர் கேராக இருந்தாலும் அந்த இடத்துல சொல்லுது, அக்கா நம்ம நடுவில் போக வேணாம், அதை அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, நம்ம கிட்ட பேசும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கலையே. ஸோ போகிறாங்க. இந்த இடத்துல தான் சௌந்தர்யா ஒரு விதமான ஒரு மாக்கிங்கை இவங்க கிட்ட பண்ணுறாங்க. யார்கிட்ட? மஞ்சரி கிட்ட. ஒரு மாதிரி கத்தி, ஒரு மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டு அப்படி பண்ணுறாங்க. இது வந்து தவறான ஒரு விஷயம். இதை சௌந்தர்யா பண்ணவே கூடாது. இதை சம்மந்தமே பண்ணுறதெல்லாம் சௌந்தர்யா. இப்போ கோவா கேங் அப்படின்னா அந்த கேங்கில் ஒரு 4 பேர் இருக்காங்க, ரஞ்சித்தோடு சேர்த்து 5 பேர் இருக்காங்க. அவங்க சில உறுதிமொழிகள்லாம் எடுத்தாங்க, அது கூட வந்து வெளியில் போட்டு பயங்கரமான ஒரு வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க.
ஒரு டீம்ல ஒருத்தர் பண்ற ஒரு மிஸ்டேக் வந்து எப்படி அந்த டீமையே செய்யறோம். சரி, இப்ப சௌந்தர்யா வந்து ஒரு மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா சௌந்தர்யாவை தான் பேசணும். ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஜாக்லின் மேல இருக்கக்கூடிய வன்மத்தினால ஜாக்லினை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஜாக்லின் தான் எல்லாத்துக்கும் காரணம், ஜாக்லின் பண்றதுதான் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி அங்க போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. மஞ்சரி பண்றது வாண்டடா பண்றாங்க. சரிங்களா, அவங்கள வந்து மார்க் பண்ணது சௌந்தர்யாவை வார்ன் பண்றாங்க. ஜாக்லின் 1 hour எபிசோட்ல கிளியரா காட்டியிருக்காங்க, சௌந்தர்யா அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது தப்பு, நீ இந்த மாதிரி பண்ணினா நீ தான் எல்லாமே பண்ற மாதிரி மாறிடும், அந்த மாதிரி பண்ணாத, நீ திருப்பி பேசு, பட் இந்த மாதிரி வந்து இந்த ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லுவாங்க. ஸோ பல இடங்கள்ல சௌந்தர்யா தான் என்ன பண்றாங்கன்னா அத்துமீறி சில பேரை வந்து பேசுறது. லாஸ்ட்ல கூட ராணவ் வந்து ஜெஃப்ரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா இடையில வந்து கத்தியிருப்பாங்க, அதுவும் தப்பு தான். கேப்டன் கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்க இடையில போது அவன் பேசிட்டு தானே இருக்கான், வாயை மூடுங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது சௌந்தர்யா. ஆனா பண்றதெல்லாம் சௌந்தர்யாவை திட்டுவாங்கலாம் பார்த்தா ஜாக்லினை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க காரணமே இல்லாம. இதுதான் முழுக்க முழுக்க வன்மம். மஞ்சரி அதை தொடர்ந்து பல இடங்கள்ல போய் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்க அப்படி பண்றாங்க, ஜாக்லின் இப்படி பண்றாங்க. தேவையே இல்லை இந்த பேச்சு, இந்த புரணி பேச்சு. இப்போ ஜாக்லினோ இல்லை சௌந்தர்யாவோ உங்களை பற்றி நீங்கள் இல்லாதப்போ உங்களுக்கு பின்னாடி புரணி பேசுகிறாங்களா? கிடையாது. இப்போ என்ன நடக்குது சோஷியல் மீடியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவா கேங் புள்ளி கேங் அப்படின்னு சொல்லி போன சீசனில் மாயா கேங்கு கூட இவங்களை வந்து ஒப்பிடுறாங்க. யாரை புள்ளி பண்ணாங்க இந்த கேங்? யாரை புள்ளி பண்ணாங்க? மாக்கிங்க்கும் புள்ளிக்கும் வித்தியாசம் இருக்கா? புள்ளி கேங் அப்படிங்கிறது மாயா, பூர்ணிமா, நிக்சன், ஐஷு, இன்னும் ஒரு 4 பேர், இவங்கெல்லாம் சேர்ந்து, ஜோவிகா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணு கிட்ட போய் சண்டை போட்டாங்க. அது புள்ளி. அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, அதுக்கு பேர் தான் புள்ளி. இங்கே சௌந்தர்யா அப்படிங்கிற ஒரு தனி பொண்ணு தான் அவங்கள மார்க் பண்ணுது, அதுக்கு பேர் புள்ளி கிடையாது. உங்களுக்கு ஏன்னா வயிற்றுச்சல்? எனக்கு தொண்டை வலி இருக்கு, அதனால தான் என்னால் சரியாக பேச முடியல, மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஏன் வயிற்றுச்சல் நான் கேட்குறேன். அவங்க பாட்டு ஜாலியாக வந்து வைப் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே. அவங்க ஒரு உறுதிமொழிலாம் போட்டாங்க, ஒரு 5-6 ரூல்ஸ் போடுறாங்க. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்ணும், நைட்டு தூங்க போகும்போது குட் நைட் சொல்லி எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு தான் போகணும், யாரையும் வெளியில் விட்டு கொடுக்கக்கூடாது, அதே சமயம் கேமாக ஆடணும், கேமில் நம்ம வந்து இந்த ஃபேவரிசம்லாம் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல நம்ம கேமை வந்து பக்காவாக ஆடி நம்ம வந்து இது பண்ணணும். இப்படி ஒரு ரூல்ஸை போட்டு ரஞ்சித் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. யார் மேலே வந்து பிரச்சனை பண்ணாலும், யாருக்கிட்ட சண்டை போட்டாலும் நைட்டு வந்து சாரி கேட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விதமாக போய்கிட்டு இருக்காங்க. அவங்க கோவா கேங்னு ஃபார்ம் ஆகலை, எல்லாரும் கோவாக்கு போகணுன்றது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க. மற்றவங்க எல்லாம் கோவா கேங்னு ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க கோவா கேங்காகவே மாறிட்டாங்க. அவங்களும் வந்து அதை ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அருண் வந்து பேசுகிறாருங்க, அருணுக்கும் ஜாக்லினுக்கும் சுத்தமாக ஆகாது, அருணுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சுத்தமாக ஆகாது. அருண் வந்து சொல்கிறாரு, இந்த கேங் பயங்கர வைபாக இருக்குது, எனக்கே இந்த கேங்கை பிடிச்சிருக்கு, நானும் வந்து சேரலாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு. ஸோ அவங்க அங்கே என்ஜாய் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாஸ்க் விளையாடும் போது டாஸ்க் விளையாடுறாங்க, இண்டிவிஜுவலாக ஒரு பிரச்சனை வரும்போது இண்டிவிஜுவலாக அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாண்டடாக அவங்க மேலே ஒரு பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறது நடத்தப்படுது. யார் பண்ணுறா? சேம் முத்து கேங். இப்போ முத்துவும் மஞ்சரியும் டீமா இல்லையா? முத்து, மஞ்சரி, சாச்சனா, ஆனந்தி இவங்கெல்லாம் டீமா இல்லையா? இல்லை விஷால், தர்ஷிகா, அன்ஷிதா, பவித்ரா இவங்கெல்லாம் கேங்கா இல்லையா? இவர் அருண், சத்யா இவங்கெல்லாம் கேங் கிடையாதா? இந்த வீட்டுக்குள்ளேயே நாங்கள் கேங் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு தெம்புந்திராணி இருக்கிறது இவங்க 4 பேருக்கு தான். மற்றவன் எவனும் தன்னை டீம்னு சொல்லிக்க மாட்டாங்க, ஆனால் விளையாடுறது பூரா டீமா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? சௌந்தர்யா பண்ணுறது தப்பு, சௌந்தர்யாவை தனியாக தானே அடிக்கணும், சம்பந்தமே அந்த சீனே இல்லாத ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவுக்கு அட்வைஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஜாக்லினை போட்டு அடிக்கிறாங்க. அதுதான் நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எதுக்குடா வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க? இவ்வளோ வன்மமா? சரி, இது ஒரு பக்கம் இருக்குதுங்க. ஸோ மஞ்சரி வந்து வாண்டடாக இதே மாதிரி பல இடங்களில் வந்து பிரச்சனைகளை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதன் பின்னாடி தான் இப்போ டெவில்ஸாக இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு ஈவில் குணத்தை வந்து சொல்லணும், ஏஞ்சலாக இருக்கிறவங்க வந்து சொல்லணும். இப்போ வந்து அதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. ரஞ்சித் பிச்சுட்டாருங்க, இன்னைக்கு பயங்கரமாக வச்சு செஞ்சார், பயங்கரமாக. அதில் மஞ்சரிக்கு சொன்னார் பாருங்க, கார்பரேட் பேய் கரெக்டாக சொன்னாருங்க. ஒவ்வொருத்தரை பற்றின அவருடைய அனாலிசிஸ் வந்து பக்காவாக இருந்துச்சு. சின்ன பேய் பெரிய பேய், சாச்சனாவும் தீபக்கும், சின்ன பேய் பெரிய பேய்,
இது சாச்சனா, அதாவது ரயில்வே ட்ராக்ல நின்றுக்கிட்டே ட்ரெயின் வருதுலாம் சொல்லுவாங்க. பிரச்சனை போய் நின்றுக்கிட்டே வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் வச்சு செஞ்சாப்புல. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க ஜாலியாக தாங்க போய்கிட்டு இருக்காங்க. இறுதியில் பார்த்தீங்கன்னா சாச்சனாவின் அழுகை. சாச்சனா என்ன சொல்லிட்டு அழுகுறாங்க, என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, என்னன்னு தெரில, நான் எல்லாரும் கூட ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பேன், ஆனால் இப்போலாம் வந்து பாட்டு பாடுறாங்க, அதில் கூட என்னை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு. நீ என்ன பண்ணுறன்னு உனக்கே தெரிலையா சாச்சனா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? இப்போ கூட மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் நடுவில் நடந்த பிரச்சனையில் இந்த பொண்ணு மஞ்சரிக்கு வக்காலத்து வாங்கிட்டு உள்ளே வருது. ஆக்சுவலாக அவங்க பேசினதே இவங்களுக்காகத்தான். யாருக்காக? சாச்சனாவுக்காகத்தான். ஏன்னா மஞ்சரி வந்து எதை எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு பாலில் 5 ஸ்டாரை போட்டு கலந்து குடிக்குதான். கேட்டால் சாக்லேட் மில்கான். அதே மாதிரி இவங்க சௌந்தர்யா அதே மாதிரி பண்ணி ஃப்ரீசரில் வச்சு ஐஸ்கிரீமாக அதை சாப்பிட்றாங்களாம். அது எல்லாமே இவங்க எடுத்து பேசுகிறாங்க. இப்போ மஞ்சரி என்ன தெரியுமா, கிளியராக ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து வச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு இடம் வரும்பொழுது இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் வந்து ஆப்ஷன் இருக்கா, நானும் அந்த மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி யார் அதை பண்ணாங்களோ அவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக இவங்க வச்சு பேசும்போது என்ன ஆகுது, அதை பண்ண நபருக்கு கோவம் வருது, அவங்க வந்து சண்டை போடுறாங்க. இதை வாண்டடாக தான் மஞ்சரி பண்ணுறாங்க. எதுக்காக? ஃப்ரீசர். இப்போ சௌந்தர்யா அந்த இடத்துல கிளியராக ஒரே ஒரு விஷயம் கேட்டாங்க, எனக்கு கொடுத்ததை நான் வாங்கி நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன், அது வேற. நீங்கள் வாங்காத ஒரு விஷயத்த அடுத்த நாள் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்களான்றது கேட்குறது வேற. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்னை பற்றி நீங்கள் எழுக்குறீங்க உள்ள, நான் ஐஸ்கிரீமாக வச்சு சாப்பிட்றத நீங்கள் எதுக்கு உள்ளே பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. கரெக்டு தானே? ஸோ மஞ்சருடைய கேம் பிளே வந்து எல்லா ஒரு கார்னர் கார்டு யூஸ் பண்ணணும். எல்லாரும் நான் சொன்ன பாருங்க, ஒரு தேன் கூடு மேலே வந்து கள்ளத்தூக்கி அடிச்சுட்டு அந்த தேனீக்கெல்லாம் கொட்ட வரும்போது நான் வந்து அப்புறாணி, நான் நிரபராதி, எல்லாரும் வந்து என்னை கொட்டுறாங்க, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு கையை தூக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் மஞ்சரியின் கேரக்டர். ஸோ ஓவர் ரேட்டடாக மஞ்சரி வந்து இருக்கிறாங்க. இப்போ என்னை கேட்டால் ஓவர் ரேட்டட் தான். முத்துக்குமரனுக்கு ஈக்குவலாக மஞ்சரி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸ். 2 பேருக்கும் வாய் இருக்குது, நல்லா பேசுகிறாங்க. அவங்க அதையும் வந்து ஒரு குறையாக தான் சொல்கிறாங்க. இப்போ மஞ்சரியை வந்து யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. நீங்கள் எப்படி இன்னொரு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் போய் நீங்கள் பேசுகிறீங்களோ மஞ்சரி, அதே மாதிரி தான் நீங்கள் பேசும்போது இன்னொருத்தவங்க நடுவில் வருவாங்க. முதல்ல அது உங்களுக்கு வலிக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணக்கூடாது இல்லையா? அதை நீங்களே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்குன்னு வரும்போது வலிக்குது, குத்துது, கொடாயுதுன்னா அதை வந்து எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணுறது? எனக்கு புரியவே இல்லை. அதுவும் வந்து ஆனந்தியாக இருக்கட்டும், இவங்க மஞ்சரியாக இருக்கட்டும், முழுக்க ஜாக்லினை பற்றி புரணி பேச்சு. ஸோ இப்படியே பேசிகிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரோஜனமும் கிடையாது. உங்களுக்கு அன்அஃபிஷியலாக ஓட்டு வரலாம், அஃபிஷியலில் மேட்ரு, அஃபிஷியலில் ஓட்டு எடுக்கணும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நாளைக்கு தாங்க உண்மையான கேம், டெவில் வெர்சஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பயங்கரமாக இருக்க போகுது. என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஜெயில் கொடுத்துருக்குறாங்க, வெளியில் ஏதோ ஒரு மரம் மாதிரி வச்சுருக்காங்க, அந்த மரத்துக்கு பின்னாடி எதனா ஸ்டோரி இருக்கலாம். ஏஞ்சல்ஸ்க்குன்னு பெருசாக ஒன்றும் இல்லை, டெவில்ஸ்க்கு தான் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அங்கே இருக்குது. சாரிங்க, டெவில்ஸ்க்கு வந்து ஜெயில் வச்சுருக்காங்க. அந்த ஜெயிலில் ஒரு ஏஞ்சலை பிடிச்சி போட்டாங்க அப்படின்னா அவங்களும் டெவிலாக மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏஞ்சல்ஸ்க்குன்னு ஒரு மரம் வச்சுருக்காங்க, அந்த மரத்துக்கிட்ட வந்து ஒரு டெவிலை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க மேபி ஏஞ்சல் மாறிடுவாங்க போல. ஸோ அந்த மாதிரி தான் போக போகுது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்கும், நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுக்கு நடுவில் இந்த மஞ்சரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு விஷயத்தை நான் காட்டுறேன். அந்த டெவில் வந்து அந்த பொம்மை மாதிரியே சாட்சினா வந்து ஒரு மாதிரி பண்ணி காமிச்சாங்க, அது ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. எடிட்டர் கரெக்டாக வந்து ஒரு பக்கம் அந்த டெவில் மூஞ்சியும் இன்னொரு பக்கம் சாட்சினா மூஞ்சியும் காமிச்சாரு. வேற லெவல். அதை நான் கிளிப்பிங்கை நான் முடிஞ்சா போடுறேன், தம்ப்நெயில்ல இருக்கும் பாருங்களேன். சத்தியமா நான் அதை பார்த்து பயங்கரமாக சிரித்தேன். நீங்களும் சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் போடுறேன், பார்த்து ரசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதோட லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.